Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா நல்ல ஸ்மோக்கியான மஷ்ரூம் டிக்கா பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், வெங்காயம், கேப்சிகம், தக்காளி கியூபா கட் பண்ணது 1 கப் எடுத்துக்கோங்க, தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், சீரக பொடி 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிவப்பு மிளகாய் பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு, ஓமம், லெமன் ஜூஸ். இதுக்கு பதில் நீங்கள் ஆம்ச்சூர் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக மூடி வச்சுருங்க. 30லேருந்து 45 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் மஷ்ரூம் மசாலாவில் நல்லா ஊறும். நல்லா ஊறி இருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்பிக்யூ ஸ்டிக்ஸை கொஞ்சமாக எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மஷ்ரூம், கேப்சிகம், வெங்காயம், தக்காளிலாம் சொருகி வச்சுருங்க. எல்லா மஷ்ரூமும் கிரில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. முதல்ல ஓவனில் பண்ணலாம். ஓவன் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்பிக்யூ ஸ்டிக்ஸை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ரேயில் வச்சு கிரில் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரில் பண்ணலாம். உங்கள் ஓவன் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் கிரில் பண்ணுங்கள். சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவால பண்ணலாம். கொஞ்சமாக பட்டர் இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து தவா சூடானதும் அது மேலே வச்சுருங்க. லைட்டாக திருப்பி விட்டு 15லேருந்து 20 நிமிஷம் கிரில் பண்ணுங்கள். ரெடி ஆகிடும். அடுத்த மெத்தட் கிரில் பிளேட்டில் பண்ண போகிறோம். பிளேட் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து வைங்க. 2 பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டு கிரில் பண்ணுங்கள். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். நல்லா கிரில் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இது கூட க்ரீன் சட்னி, மஸ்டர்ட் சாஸ் வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். டேஸ்டியாக நல்ல ஸ்மோக்கியான மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான ஸ்டார்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.